ஆண்ட்ரி அகேசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டென்னிஸ் பிளேயர் இருக்காரு. இவரை எல்லாம் பார்த்திருப்பீங்க. இவரோட அப்பாவான மைக் அகாசிக்கு ஒரு சின்ன எண்ணம் இருக்கு. இவரோட அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸர், ஒரு ப்ரொஃபஷனல் டென்னிஸ் பிளேயர். இவரோட அப்பாவுக்கு என்ன என்னன்னா, நம்ம பையனை அப்படியே ஒரு ப்ரொஃபஷனல் டென்னிஸ் பிளேயர் ஆக்கணும். அதன் மூலியமா நம்மளோட குடும்பத்தோட ஏழ்மை சூழ்நிலையை கொஞ்சம் மேல எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு ஒரு எண்ணம். அவரோட பையனான ஆண்ட்ரி அகேசிவை ஒரு டென்னிஸ் பிளேயர் ஆக்கலாம்னு சொல்லிட்டு 3 வயசுல இருந்து டென்னிஸ் விளையாட வைக்கிறாரு. அவரோட பையனை ஒரு ட்ரைனிங் எல்லாம் கொடுக்கறது பாத்தீங்கன்னா, ஒரு டிராகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டென்னிஸ் பால் ஃபயரிங் மிஷின் இருக்கு. அந்த மிஷின் ஒரு நாளைக்கு 700 பால் தான் ஃபயர் பண்ணும். ஆனா இவர் மாடிஃபை எல்லாம் பண்ணி ஒரு நாளைக்கு 2500 பால்ஸ் ஃபயர் பண்ற மாதிரி வச்சு ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துருக்காரு. அவரோட பையனுக்கு 13 வயசுல டென்னிஸ் மேல வந்து வெறுப்பு உண்டாகுது. ஏன்னா ஒரு 13 வயசுல இருந்து 13 வயசு பையன் இப்படி இப்படிலாம் ரோட்ல போய் விளையாடுவான். அந்த மாதிரியான வாழ்க்கையெல்லாம் அவர் வாழல. டென்னிஸ் 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 அப்படின்றது மட்டும் தான் அவங்க அப்பா சொல்லி வளர்த்துருக்காரு. ஸோ அவர் டென்னிஸ் மேல ஒரு வெறுப்பு வருது. என்ன பண்றாரு, இந்த ஹாஃப் ட்ரௌசரு, நல்லா இந்த ஜிப்பா போட்டுட்டு அந்த மாதிரி அந்த ஊருக்கு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு போறாரு. இட் வாஸ் அகேன்ஸ்ட் டென்னிஸ் ரூல்ஸ். ஆனா விளையாட போறாரு. ஆனா மக்கள் இதை பார்க்கறதுக்கு நிறைய மக்கள் வர ஆரம்பிச்சோடனே அந்த ரூல்ஸ்லாம் வந்து கொஞ்சம் வளர்க்குறாங்க. ஸோ இவர் நல்லா பெரிய பிளேயரா வராரு. இவரோட 25 வயசுல டென்னிஸ்லேயே வேர்ல்டு நம்பர் 1ல இருந்தாரு. ஆனா 26 வயசு 27 வயசுல இவருக்கு டென்னிஸ் மேல ஒரு வெறுப்பு உருவாக ஆரம்பிக்குது. வெறுப்பு உருவாக ஆரம்பிச்சோன்னே என்ன, மெத்து இந்த மாதிரி நிறைய ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்து அவரோட லைஃப் கரியரே வீணாகுது. கிட்டத்தட்ட மெத்துல எடுத்துட்டு போயிட்டு மேட்சஸ் விளையாண்டுருக்காராம். ஆனா அந்த ரெஃபரிஸ் இது எல்லாமே சொல்ல மாட்டாராம். இது அவரோட புக்லேயே குறிப்பிட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருந்த அவரு 141வது பொசிஷனுக்கு வந்துட்டாரு. ஆனா என்ன பண்ணாரு, 27 வயசுல திரும்பி அவரோட ட்ரக் அடிக்ஷன் பழக்கத்தெல்லாம் விட்டு திருப்பி ப்ராக்டிஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சு திருப்பி நம்பர் 1 பொசிஷனை ரீகெயின் பண்ணாரு.